வணக்கம் எமது அன்பு உறவுகளே. த மணி எனும் சமூக ஊடகத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு உறவுகளே, வவுனியா என்று சொன்னால் குளங்களைத்தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். அதிலும் குளத்தில் வீரம் செறிந்த மன்னன் பண்டார வன்னியன், அவரின் பெயர் இன்றும் நிலைத்து நிற்கின்றது பண்டாரி குளத்தில். இது மட்டுமா? வவுனியா மண் எவருக்கும் கையேந்த கூடாது என்ற எண்ணத்திலே வளர்ச்சி கண்ட மண். இன்னும் கூட வடக்கு கிழக்கு பகுதிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற முன்னணியில் இருக்கின்ற இடங்களில், நகரங்களில் வவுனியாவின் பெயர் இல்லாமல் இல்லை. இருப்பினும் இங்கு இன்று நாம் மரக்கறி, பழங்கள் இவற்றுக்கு கூட இன்னும் ஒரு இடத்தைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலை ஏன்? மழையால் எல்லா மரங்களும் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போனாலும் தக்காளிக்காய், பச்சை மிளகாலாம் 1400 ஹோல்சேல், 1400 மக்கள் சரியான கஷ்டம் தான். வெள்ளாமை அன்றைக்கு ஒரு அக்கௌண்ட் சொல்கிறோம், 3 ஏக்கர் வெள்ளாமை உளுந்து வட்டிருக்கிறாங்க. மழை அப்படியே அதை அனுப்பிட்டு போயிடுது. அது சரியான பிரச்சனை. மழையால் வியாபாரம் சனங்கள் சனங்களில் காசு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நெல்லுலாம் இப்போ சரியான தண்ணி கூட மழை இல்லாமல் இருந்து இப்போ மழை வந்து எல்லாத்தையும் இல்லாமல் ஆகுது. அன்றைக்கு ஒரு அக்கௌண்ட் சொல்கிறோம், 15 ஏக்கரில் உளுந்து போட்டு 3 ஏக்கர் வெட்டி ஏற்றையில் மழை வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போய்க்கிறான் அன்றைக்கு. அப்போ எல்லாருமே சரியான கஷ்டம். மழை இயற்கையும் எப்படி செய்யுது, விலைவாசியும் கூட ஒன்றுமே தெரிஞ்சு கொள்ளல இங்கே இருந்தால். அப்படி அந்த மழை காலம் வந்த அப்புறம் வியாபாரம் அப்படியா இருக்கு? மழை காலம் வந்த அப்புறம் சைவெல்லாம் போயிட்டு வந்துருக்கு. சைவர் மரக்கறி வகைகள், பழ வகைகள் விலை உயர்ந்துவிட்டு தான் செல்கின்றன. சரி, இறைச்சி வகைகள் என்று பார்த்தால் அது எப்பொழுதுமே இங்கே விலை அதிகம்தான். சரி, கடல் உணவுகள் எப்படி இருக்கின்றன? உட்சென்று பார்ப்போமா? தனித்துண்டு 2400, இது தலை 10, இது 2400 தனித்துண்டு. சரி, நான் அப்படியே வாங்க எடுங்க. நீங்கள் நம்மளோட ஆட்கள் நாங்கள் சுறாவும் இருக்குது சார். சுறா, இது சுறா, இது லேனாப்புறம், இது முரண், அவர் முரண். சுறா காட்டுங்க ஐயா. சுறா இங்கே இருக்கு. பால் சுறா என்ன விலை அது கிலோ? இது 2400. இப்போ இந்த மழை காலத்தால் விலை ஏறி இருக்கா, குறைஞ்சிருக்கா? இப்படி கொஞ்சம் விலை இந்த மழையால் போட்டணும் போகுது கடலுக்கு. சரியான மன்னார் முல்லைத்தீவு ஒரு இடமும் போட் போகுது. போட் போகிறதா தான் விலை. சரியா உங்கள்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கணுமா? வந்து கொண்டிருக்கிறேன். மரக்கறி வகைகளுக்கும் பழங்களுக்கும் என விலைகள் இடப்படுகின்றன. கடல் உணவுகளுக்கு ஆளுக்கு ஒரு விலை. இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அனைத்து சந்தைகளிலும் கொண்டு வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். கடல் உணவுகள் அதிக விலை. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள், அதி உயர் வருமானம் பெறுபவர்கள் மட்டுமே உண்ண முடியும் என்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன. வவுனியாவிலா, அனுராதபுரத்திலா விலை அதிகம் என மூதாட்டியான சிங்கள தாயொருவரிடம் கேட்ட பொழுது எல்லா இடமும் ஊற்றிய விலையாத்தான் கிடக்கு என பதிலளித்தார். இந்த தெருவால நடந்து சென்றோம் என்று சொல்லி சொன்னால் இலுப்பையடி, வவுனியா புதிய பேருந்து நிலையம், கச்சேரியடி யாவற்றுக்கு செல்லலாம். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு பல விடயங்களை ஞாபகத்துக்கு உட்படுத்தலாம்.
காலநிலை மீண்டும் அதே நிலைக்குத்தான் திரும்பி இருக்கின்றது. அதாவது மழை ஆரம்பித்து விட்டது. இதற்கிடையில் மக்கள் பொருளாதார சிக்கலில் இருந்து இன்னும் மீளவில்லை என்கின்ற உண்மையும் அங்கே இருக்கின்றது. மின்சார கட்டணம் சற்று குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பேருந்துகளின் கட்டணங்கள் கூட குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அரிசியின் விலை, மரக்கறி, பழங்கள், மீன் வகை என அதிகரித்திருக்கின்றன. மனவிரக்திகள் விலகும், நம்பிக்கை நெஞ்சில் குடிகொள்ளும். வாழ்க்கையில் பாரும் குறையுமா என்று வண்டியை இழுக்கின்றான். கேள்விக்குரிய போல் முதுகை வளைத்து மூட்டைகள் சுமக்கின்றான். உழைக்கும் வர்க்கத்தின் பாடலை கொண்டிருந்தது நான் உங்கள் தோழன் என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே இந்த பாடலை ஏர்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாலச்சந்திரன் அண்ணா அவர்கள் பாடியிருந்தார் என்பதனையும் இதிலே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எம்மை வளர்த்தெடுக்குங்கள். உங்கள் விமர்சனங்கள் யாவும் நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிறைந்த கருத்துக்கள், நிறைந்த விடயங்களை தருவதற்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியே.